சௌந்தர்யா அவங்க பண்ற பிஹேவியர் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, மத்த நேரம் ரொம்ப கியூட்டா இருக்காங்க, கியூட்டா பண்றாங்க, இந்த சில விஷயம் பண்ண வேண்டாமோ, அவாய்ட் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ஆனா கிளாப்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமா வருது ஃபேன்ஸ். அதுதான்க்கா எனக்கும் தெரியல, அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அவங்களுக்கு தான் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள தான் எப்பவுமே வந்து ரொம்ப பிரைஸ் பண்றாங்க, அப்ரிசியேஷன் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. மேபி 24x7 பார்த்தா அதுல ஏதாவது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சௌந்தர்யா அவங்க ரொம்ப வந்து இன்னொருத்தவங்களை மார்க் பண்ற மாதிரி பண்றாங்க, அது கொஞ்சம் பிடிக்கலக்கா. சௌந்தர்யாவுடைய கான்ட்ரிபியூஷன் பெருசா எதுவுமே பார்க்க முடியல. ஸோ சௌந்தர்யா இஸ் நாட் அ கேண்டிடேட் சப்போஸ் டு பி தேர். ஐ டோன்ட் நோ ஹவு ஷி இஸ் கண்டினியூயிங் ஓவர் தேர். வாட் இஸ் ஷி டூயிங்ன்றது எனக்கே புரியல இது வரைக்கும். ஷி ஜஸ்ட் பீயிங் தேர் ஜஸ்ட் லைக் தட். மேபி டிசர்விங்னு சொன்னா who really has talent. ஸோ அவங்க வந்தால் அவங்க இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் ஷோஸ். ஸோ இஃப் சம்படி ஜஸ்ட் லைக் தட் கேன் வின், பட் யார் டிசர்விங் வின் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது கேப்பபிலிட்டி இருக்கணும், டேலண்ட் இருக்கணும். அந்த டேலண்ட் நான் இவங்க 4 பேர்கிட்ட பார்க்குறேன். பிடிக்காதுன்னு கிடையாது, பட் ஐ டோன்ட் சி எனி கேப்பபிலிட்டிஸ். அதில் பெருசாக அவங்க எதுவும் ஸ்கில்லை காட்டல, இல்லை எதுவுமே அவங்களுடைய டேலண்ட்டுன்னு பெருசாக காட்டல. வெறும் பியூட்டி அண்ட் சாமை வச்சுட்டு வின் பண்ணா அப்புறம் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? பிடிக்காது வந்து இவ சௌந்தர்யா, இவ பேர் என்ன, சௌந்தர்யா. ஏன் சௌந்தர்யா பிடிக்காது? அவங்க தானே இப்ப டாப் 2ல இருக்காங்க. அவங்க டாப் 2ல இருந்தாலே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கல. சரியா அவங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. மனுஷனை மதிக்கணுமா, அவ இது வந்து ஆக்டிவிட்டி எனக்கு பிடிக்கலமா. சௌந்தர்யா அங்க அங்க எனக்கு பிடிக்காது, அங்க செய்யலாம் பிடிக்காது, சண்டை போறாங்க அதான். சௌந்தர்யா எதனால பிடிக்காது அவங்க? அவங்க அரகண்டா இருக்கிறாங்க. சௌந்தர்யா Why? வெறிய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒன்று இந்த ஷோ ஃபுல்லாக ஷோ முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன எதுன்னு தெரியல. பிக் பாஸ்ல சும்மா உக்காடுறாங்க, தூங்குறாங்க, கத்துறாங்க, அவ்வளோதான். அவங்க தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அதுதான் எனக்கும் டவுட் ஆகுது. மெடிக்கல் மிராக்கல்னா இதான் சொல்லுவாங்க. இரிட்டேட்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இந்த பொண்ணு பேர் சௌந்தர்யா. அப்புறம் சௌந்தர்யா தான் ரொம்ப அந்த ஜாக்லின்லாம் நல்லா விளையாடுவா. ஜாக்லின்னா எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண கண்டஸ்டன்ஸ்லாம் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. இப்போ இருக்கவங்கள சொல்லணும்னா சௌந்தர்யாவோட அந்த ரியாக்ஷன்ஸ் அட் டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். அவங்க எனக்கு வந்து சௌந்தர்யா பிடிக்காது. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு குணமோ இல்லை அந்த ஒரு ஆட்டிடியூடு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஒரு டெலிவிஷன், அது பப்ளிக்காக பண்ணும்போது அந்த ஆட்டிடியூட் காட்டுறது, அந்த டிஸ்ரெஸ்பெக்டாக நடக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது அது ஃபேக்ல. நம்ம யார் நேர்மையா இருக்கிறோமோ இல்லை யார் அந்த கேம் கவனி நல்ல இது பண்றோமோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும், இல்லை அவங்க தான் ஜெயிக்கணும்னு நம்மளும் நினைக்க முடியும். வந்து சௌந்தர்யா பாட்டா இரிட்டேட்டிங் ஆகுது. அவங்க வந்து எல்லாரும் பண்றதும் வந்து பொய்ன்னு சொல்றாங்க. பிடிக்கலன்னா தொண்டை கரகரன்னு பேசினே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களதான் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அவங்க பார்க்கும்போது. அதான் ப்ரோ அவங்க நேம் சௌந்தர்யா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும்.